ஹாய் கைஸ், வெல்கம் டு த பவர் ஹவுஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்தோட எவோவால்ட் ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா நிறைய அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்குது. அதையுமே நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றி உங்களுக்கும் தெரியும். சரி, ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நான் போட்டிருப்பேன் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய பன்னி பண்டிலை பற்றின ஃபுல் அப்டேட்ஸை பற்றி போட்டிருப்பேன். அதாவது என்னென்ன பன்னி பண்டில்லாம் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது அப்படின்றத மாதிரி. அந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கலையோ அதையும் பார்த்து அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ ஏற்கனவே நம்ம கேமுக்குள்ளே ஒரு ஃப்ரீ எமௌண்ட் ஒன்று கொடுத்துருப்பானுங்க. ஆர் ஆஃப் ஃபேமிங் சொல்லிட்டு ஒரு எமௌண்ட்டு. இது நம்மளுக்கு ஓசியில் தான் கொடுத்துருப்பானுங்க. இது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே கிளைம் பண்ணியிருப்பீங்க. அதே வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட்டில், அதாவது டைமண்ட் பிடுங்குற ஒரு ஈவெண்ட்டில் இதே மாதிரி ஒரு போட்டில் போகிற மாதிரியான ஒரு எமௌண்ட் ஒன்று வரப்போகுதுங்க. அதை பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீனில் தெரியும். இதை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பையன் போட்டில் நின்று கையாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, இந்த எமௌண்ட் ஃபேடட் வீலில் நம்மளுக்கு டைமண்ட் எடுத்துகிட்டு தான் கொடுப்பானுங்க. அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டில் தான் வருதுங்க. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது ஒரு மூவிங் எமௌண்ட் வேறுங்க. இதோட பாசிபிள் டேட்டு பார்த்தீங்கன்னா அது இன்னும் கிடைக்கலைங்க. ஆனால் அது நெக்ஸ்ட் மந்த், அதாவது இந்த நருட்டோ ஈவெண்ட்டு முடியும் போது கரெக்டாக இதுவும் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு எமௌண்ட்டு தான் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது கூடவே சேர்ந்து இன்னொரு எமௌண்ட்டையுமே விட்றாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு இப்போது இந்த இட்டாச்சியோட அரைவல் அனிமேஷன் விட்டானுங்கள்ல, அந்த ஈவெண்ட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டு துடுப்பு போடுறான் பார்த்தீங்களா, இதுவுமே ஒரு மூவிங் எமௌண்ட்டு தாங்க. அதாவது இந்த 2 எமௌண்ட்டுமே எனக்கு தெரிஞ்சு இப்போ அதில் தான் விடுவானுங்க அப்படின்னு நிறைய லீக்ஸும் கிடச்சிருக்குதுங்க. ஆனால் இன்னும் என்ன ஒரு அஃபிஷியல் இதுவும் வரல. வந்ததுக்கப்புறமா நான் அதையும் சேர்த்து அப்லோடுறேன் கைஸ். சரி, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பன்னி பண்டில் பற்றி சில அப்டேட்ஸ் கிடச்சிருக்குங்க. அதாவது பன்னி பண்டில் ஈவெண்ட் வருதில்ல, அதை தீம் பேஸ் பண்ணிட்டு நிறைய ஐட்டம்ஸும் வருதுங்க கேமில். ஃப்ரீ ஐட்டம்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஐட்டம்ஸ்லாம் கிடையாது. அதாவது டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்ஸ் தான். அதாவது இந்த ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு, அதுக்கப்புறம் பேக் அந்த மாதிரி பல ரிவார்ட்ஸ், அதாவது பல ஐட்டம்ஸ் கிடச்சிருக்குதுங்க. அதையும் பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நெக்ஸ்ட்டு கேலக்ஸி பன்னி ஈவெண்ட் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேலக்ஸி பன்னி ஈவெண்ட்டு இதுலேருந்து என்ன பண்டில்லாம் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நான் போன வீடியோலேயே அப்லோட் பண்ணியிருக்கேன் கைஸ். அதை நீங்கள் யாரெல்லாம் பார்க்கலையோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேலக்ஸி பன்னி பண்டில் நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த்து தான் நம்ம கேமுக்குள்ளேயே வரும் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கூட என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னி பண்டிலாக, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் வருதுங்க. ஒரு எமௌண்ட்டு, அந்த எமௌண்ட்டை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டு, க்ளூவாலு, ஃபிஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு கார் ஸ்கின், இந்த மாதிரி நிறைய வந்திருக்குங்க. அதில் எமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இது ஏதோ பேம்பூ காஃப்டர் மாதிரி இருக்குதுங்க. டோரேமானில் வர பேம்பூ காஃப்டர் மாதிரி. இதுவும் ஃப்ரீஸ் எமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் எனக்கு தெரிஞ்சு டைமண்டில் வர ஈவெண்ட்டில் தான் வரும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூவால்கான ஒரு ஸ்கின் இருக்குது. க்ளூவால்கான ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. 2 பக்கமும் எஃபெக்ட் கொடுத்து கண்ணில் இருந்தும் நெருப்பு வர மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா இந்த க்ளூவாலில் கூட அந்த பன்னி மூஞ்சி கூட நல்லா ஃப்ரண்ட்டில் நிற்க வைக்கிற மாதிரி வச்சு நல்லா தான் செஞ்சு வச்சுருக்கானுங்க. நல்லா சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஸ்ட்டுக்கான ஸ்கின்னு ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே பன்னியோட மூஞ்சி இந்த மாதிரி இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஃப்ளேம் அந்த மாதிரி இருக்குது. அதுவுமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கான ஸ்கின்னு ஒன்றும் விட்ருக்கானுங்க. கார் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே ஒரு மாதிரியான ஃப்ளேம்ஸ் வர மாதிரி வச்சு நல்லா மேஜிக் மாதிரி இருக்குதுங்க. ஒரு மாதிரி கேலக்ஸி ஈவெண்ட் அதில் பண்ணி வச்சுருக்கானுங்க தீமில். ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கேரட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேகர் பண்ணி வச்சுருக்கானுங்க. இதுவுமே நல்லா தாங்க இருக்குது. கேரட்டு கையில் வச்சுருக்கான், நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னுக்கான ஸ்கின்னு ஒன்று வருது. காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னுக்கான ஸ்கின்னு ஒன்று வருது. இது லெஜெண்டரி ஸ்கின்னெல்லாம் கிடையாதுங்க. எஃபெக்ட்ஸ்லாம் வந்த மாதிரி இல்லை, பட் ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஒன்று வருது. பன்னி கேலக்ஸியிலேருந்து எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு பேக்கு, அதுவுமே நல்லா வச்சுருக்கானுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் ஒன்று இருக்குது, பன்னி லூட் பாக்ஸு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாய்ஸ் பேக்கும் ஆட் பண்ணி வச்சுருக்கானுங்க. இதுவுமே எனக்கு தெரிஞ்சு கேமில் வரலாம். இது எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ ரிவார்டாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ எமௌண்ட்டுமே இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, வாங்குங்க நம்ம நெக்ஸ்ட்டு எவோவால்ட் ஈவெண்ட்டை பற்றி பார்க்கலாம்.
நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எவோவால்ட் ஈவெண்ட், அதாவது இப்போ ஏற்கனவே நமக்கு வந்து 4 கன்று போயிட்டுருக்குதுங்கள, அதே மாதிரி இப்போது ஸ்கேரு, யூஎம்பி, அப்புறம் வந்து எக்ஸம்மேட், அதுக்கப்புறம் ஏகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஸ்கின்னும் தான் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எவோவால்ட் ஈவெண்ட்டில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லீக்ஸ் மட்டும் கிடையாதுங்க, ஒரிஜினலாகவே கொடுத்துட்டாங்க, அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் பேனர் மட்டும் வரல. பேனர் வந்து அதுவும் இன்னும் ஒரு 2 டேஸ்க்குள்ளே வந்துடும். வந்ததுக்கப்புறமா அதையுமே இது பண்ணிவிடுவாங்க. அதனால் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த 4 கன்னும் தான் வரப்போகுதுங்க.